மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறக்கப்படுவதை ஒட்டி நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் காவிரியாற்றின் கரையோரம் வசிக்கும் பொதுமக்களுக்கு வருவாய்த்துறையினர் மற்றும் நகராட்சி நிர்வாகம் சார்பில் ஒலிபெருக்கி மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுபற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் பாண்டியன். என்ன மாதிரியான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது? கூடுதல் விவரம். காவிரி நீர் பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக கர்நாடக அணைகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதன் காரணமாக கர்நாடக மாநிலத்தில் உள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து 1,30,000 கன அடி நீர் தற்போது வெளியேற்றப்படுகிறது. இதன் காரணமாக மேட்டூர் அணைக்கு வினாடிக்கு 1,18,000 கன அடி நீர் தற்பொழுது வந்து கொண்டுள்ளது. இதனால் மேட்டூர் அணை தற்பொழுது தனது முழு கொள்ளளவான 120 அடியில் 100 அடியை தாண்டியுள்ளது. அடுத்து இன்னும் சில தினங்களில் மேட்டூர் அணையின் முழு கொள்ளளவான 120 அடியினை விரைவில் நிரம்பும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ள நிலையில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கு விழா நடைபெறுவதையொட்டி நாளை ஞாயிற்றுக்கிழமை மேட்டூர் அணையிலிருந்து பொதுமக்கள் ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடும் வகையில் காவிரி ஆற்றில் நீர் திறந்துவிடப்பட உள்ளது. இதன் காரணமாக நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் காவிரி பகுதியில் உள்ள காவிரி ஆற்றின் கரையோர பகுதிகளான ஜனதா நகர், மீனவர் தெரு, நாட்டான் கவுண்டர் புதூர், அக்ரஹாரம் உள்ளிட்ட பகுதிகளில் வருவாய்த்துறையின் மாவட்ட ஆட்சியர் மருத்துவர் உமாவின் அறிவுறுத்தல்படி வட்டாட்சியர் சிவகுமார் தலைமையிலும் நகராட்சி அதிகாரிகள் தலைமையிலும் ஆட்டோ மூலம் ஒலிபெருக்கியில் அப்பகுதி பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் வீடு வீடாக நகராட்சி ஊழியர்கள் மூலம் தாழ்வான பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் மேடான பகுதிக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டு வருகின்றனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி பாண்டியன். ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட அபாயம் உள்ளது. எனவே காவிரி கரையோரம் இருக்கும் பொதுமக்கள் அனைவரும் மேடான பகுதிக்கு தங்கள் பொருட்கள் உடமைகள் பாதுகாப்பாக சென்று தங்கிக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இங்கனம் நகரமன்ற தலைவர் அவர்கள், நகராட்சி ஆணையாளர் அவர்கள், பள்ளிப்பாளையம் நகராட்சி நன்றி. காவிரி கரையோர பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. கர்நாடக அணையிலிருந்து தண்ணீர் அதிகப்படியே திறந்து வரப்படுவதால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட அபாயம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.